அந்த வெள்ளை கலர் வண்டியை ஃபாலோ பண்ணுப்பா. சீக்கிரம் போ, அந்த காரை ஃபாலோ பண்ணு. என்னது பின்னாடி போலீஸ் வண்டி வந்துட்டு இருக்குது? அண்ணா அண்ணே வர ரைட்ல போங்க. வண்டி பார்த்துட்டேன் சார். அந்த வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு. பிடிச்சிடறேன் சார். வர லெஃப்ட் எடுங்க. நீ நேரா போ. என்ன சக்கர் இந்த நேரத்துல போன் பண்றா? ஹலோ, சொல்லு சங்கரி. நான் சங்கரி இல்ல, கன்ராஜ் பேசுறேன். கன்ராஜா? யாரு நீ? என்ன பூமிகா மேடம், என்ன தெரியாதது மாதிரி கேக்குறீங்க? நான் தான் கன்ராஜ். சோழையம்மா கிட்ட துப்பாக்கியை கொடுத்து அவங்க கிட்ட பணம் வாங்கினத வீடியோ எடுத்தத மெமரி கார்டுல வச்சிருக்கீங்களே, அதுல இருக்கிற கன்ராஜ். டேய், உனக்கு என்னடா வேணும்? நான் என்னடி உங்ககிட்ட கேட்க போறேன்? உன் உசுரத்தை எடுக்க போறேன். அதை நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன கேட்க போறேன் மேடம்? அந்த மெமரி கார்டு தான் எனக்கு வேணும். என்னது மெமரி கார்டா? தர முடியாதுடா. நான் கேட்டா தானே நீ தரமாட்ட? இப்ப இவங்க கேட்பாங்க, குடு. ஏய் சங்கரி, சங்கரி, சங்கரி என்னாச்சு? டேய், ஐயோ, அவங்கள விடுடா. ஐயோ பாவம், அவங்க பச்சை குழந்தைங்க. நான் இவங்களை எல்லாம் விடணும்னா அந்த மெமரி கார்டை கொண்டு வா. டேய், அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. டேய் சொல்லுங்கடா. ஐயோ, டேய் டேய், இது பாரு, அவங்கள எதுவும் பண்ணிராத. இந்த மெமரி கார்டோட வர. அது அந்த பயம் இருக்கட்டும். புத்திசாலித்தனமா எதையோ பண்றேன்னு நினைச்சு போலீஸையோ வேற யாரையோ கூட்டிட்டு வர்றது தெரிஞ்சது, இவங்க எல்லாரையும் குத்தி கொலை பண்ணிடுவேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இது பாரு, சத்தியமா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். நான் தனியா தான் வரேன். வா, உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இது கிளம்பிட்டேன். மெமரி கார்டு எங்க வச்சிருந்தே? ஐயோ, குழந்தை வர. அத்தை, வாடி, போகும்போது பணமாத்தான் போவ நீ. அத்தை, 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 அத்தை. ஐயோ அத்தை, அத்தை கதவை திறங்க அத்தை.
சொல்லுடி. ஐயோ அத்தை எழுந்திருச்சு வாங்க அத்தை. இவ ஒருத்தி இந்த நேரத்துல உயிரை வாங்க. அத்தை இங்க வாங்க அத்தை. ஏய் வர இருடி. ஐயோ அத்தை. ஏய் என்னடி? அத்தை அத்தை நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளிய போணும். குழந்தை மேல தூங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க அத்தை. நான் இதோ நில்லு. அப்படி என்னடி முக்கியமான வேலை, அதுவும் இந்த நேரத்துல? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், போய் படுப்போ. ஐயோ அத்தை இது ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொல்றேன்ல, நான் போய் ஆகணும். அது என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லி தொலைடி. ஐயோ ஹலோ இது கிளம்பிட்டு வந்துடுறேன். சாரி ராதா, அத்தை பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஏய் நில்லடி. என்னடி ஒரு மாமியார்னு மட்டும் மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருக்க? இது என்ன குடும்பம் நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா? ஏய் இல்ல பேச எனக்கு டைம் இல்ல, போங்க. ஏய் 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 நில்லடி. மா இந்த நேரத்துல எங்க போறா? அததான்டா நானும் அவகிட்ட கேட்டேன். குழந்தை மேல தனியா தூங்குறா, நீங்க போய் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. அவ என்னக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிருக்கா. அத்தை ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா போறாங்களோ என்னவோ. அப்படி அவசரமா போறதா இருந்தா இந்த நேரத்துக்கு எதுக்குமா அந்த பொண்ணு தனியா போகணும்? இவனையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அத்தை ஒருவேளை மாமா தூங்கி இருப்பாரு, இந்த நேரத்துல அவரை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆமாமா அம்மா, நீ எதுக்குமா தப்பா நினைக்கிற? பூமிகா ஹாஸ்பிட்டலுக்கு எம்டியா இருக்கிறதுனால ராதா சொன்ன மாதிரி ஏதாவது அவசர வேலையா கூட போயிருக்கலாம்ல. சரிடா சரி, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கூட பண்ணுடா. கூட என்கிட்ட கூட. அவ அங்க போயிருப்பான்னு சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்ல. ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயே கேளு. ஹலோ, நம்ம ஹாஸ்பிட்டல் எம்டி பூமிகா இருக்கால்ல? ஆமாங்க மேடம். அவளுடைய மாமியார் வசந்தா பேசுறேன். சொல்லுங்க மேடம். என் மருமக நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்ததுன்னு இந்த நேரத்துல கிளம்பி அங்க வந்திருக்கா. அவ வந்தாள்னா எனக்கு போன் பண்ண சொல்லுமா. மேடம் நாங்க யாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணல, அவங்களையும் வர சொல்ல மேடம். அவங்க இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல. சப்போஸ் அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்கள உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன் மேடம். சரி, நானே என் மருமகளுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே மேடம். கேட்டியா? கேட்டியாடா? அவ ஹாஸ்பிட்டலுக்கே போலியா? எவனோ ஒருத்த போன்ல வரியா இல்லையான்னு மிரட்டுற மாதிரி கேக்குறான். இவளும் இத வரேன்னு சொல்லிட்டு போறாடா. சரி விடுமா, இந்த நேரத்துல எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? ராதா நீ போய் தூங்கு. ராதா மா நீ போய் படுமா. டேய் எப்படிடா நான் படுத்து நிம்மதியா தூங்க முடியும்? இதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆனாலும் குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. இன்னைக்கு என்னடான்னா நடு ராத்திரில இருந்து வெளியில போறா. மா இதெல்லாம் நமக்கு பழகி போன விஷயம் தானம்மா. இப்ப எதுக்குமா நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப நீ பேசி என்ன ஆக போகுது? சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்புறத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன், தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இதெல்லாம் நமக்கு பழகி போன விஷயம் தானம்மா. இப்ப எதுக்குமா நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப நீ பேசி என்ன ஆக போகுது? மா உரலுக்கு வாக்கப்பட்டா உரல தலையை கொடுத்துதான் ஆகணும், நீ தானே சொல்லுவ. ஃபீல் பண்ணிட்டு இருக்காதம்மா, விடுமா. டேய் இதுக்காக வாடா அந்த மலை நாட்டுக்காரியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? எல்லாம் என் தலையை எழுத்துடா. எனக்கு வேணும் வேணும். உனக்கு ராதாவை கட்டி வைக்க சொல்லி எங்க அண்ணன் என்கிட்ட கேட்டாரு. நான் தான் கொழுப்பெடுத்து போய் கேட்கல. இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. மா என்னம்மா நீ ராதா முன்னாடி எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? டேய் நீ அந்த மலை நாட்டுக்காரியால படுற வேதனைய என்னால தாங்கிக்க முடியலடா.
இதே என் அண்ணன் பொண்ணு ராதாவா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குவாளா? ஐயோ, இதெல்லாம் மாமா. பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியலையே. புலம்புறத கொஞ்சம் நிறுத்துமா. இங்க பாரு, ராதா முன்னாடி தேவையில்லாம புலம்பாதம்மா. நம்ம வீட்டு பிரச்சனை நம்மளோட போட்டோம். நீ ராதாவை கூட வச்சுட்டு இப்படிலாம் பேசாதம்மா. பாவம் ராதா, அவளே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேதனையில இருக்கா. இதுல நீ வேற எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற. அம்மாடி ராதா, உன் முன்னாடி எங்க குடும்பத்து விஷயத்தெல்லாம் பேசிருக்க கூடாதுதான். பாவி மனசு பொறுக்கல, அதான் பேசிட்ட. நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. ராதா, சாரியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். பரவாயில்ல மாமா. அத்தை, மாமாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நீ போய் படுத்துக்கம்மா. போன் அடிக்குது. எங்க உங்களுக்கு காணோம்? இந்த அர்த்த ராத்திரியில 5 கிலோ திராட்சைய ஒன்னா முழுங்கிக்கிட்டு இருக்க. போன் வேற அடிச்சுட்டு இருக்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஒருவேளை அத்தை ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்றாங்களோ? போன் எடுத்து யாருன்னு கேட்போம். என்ன இது இவ்வளவு நேரம் ரிங் போகுது, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சோலையம்மாக்கா. ஹலோ. அப்பாடா, இப்பாவது போன் எடுத்தீங்களே. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த சங்கரி கோஷ்டிய மடக்கி புடிச்சிட்டக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 கோடி சாக்குல கொண்டு வந்து போடுறேன். பூமிகாவை போன் பண்ணி நான் மிரட்டல மெமரி கார்டோட அலறி அடிச்சு வந்துகிட்டு இருக்கா. அவ வந்த உடனே அவகிட்ட மெமரி கார்டை வாங்கிட்டு அவ கழுத்து அறுத்து கொண்டு வந்து உன் காலடியில போடுறக்கா. அக்கா, பேசுன மாதிரி பணத்தை ரெடியா வை. ஏய், இந்த நேரத்துல ஏன் போன்ல யார் கூட பேசிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு. ஏத்த நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மறுபடியும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இது பாருங்க, மரியாதையா அந்த கண்டராஜுக்கு போன் பண்ணுங்க. பசங்களை ஒண்ணு பண்ணாதன்னு சொல்லுங்க. பூமிகா உயிருக்கு எந்த ஆபத்தும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சு. ஏய், என்னடி மிரட்டுறியா? நான் அந்த அர்ச்சனாவையே போட்டு தள்ள இருந்தவன். இந்த பூமிகா எனக்கு ஏமாத்துறேன். அந்த மெமரி கார்டை வச்சுக்கிட்டு தானே நீ அவளும் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. இன்னையோட அவ ஆட்டமும் க்ளோஸ், உன் ஆட்டமும் க்ளோஸ். அப்படி மட்டும் நான் நடக்க விட மாட்டேன். இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் பாரு. விட மாட்டேன். என்ன நினைச்சுக்காத, உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை நான் கொண்டுட வேண்டி அதையும் பாத்துடலாம். சொன்னா கேளு. இவ்வளவு பண்ணி அடக்க மாட்டேங்கிறல்ல.
ஆட்டம் போட்ட அடங்குனியா? இப்ப அடக்கிட்ட பாரு. இருக்கு சோலை அம்மாவா கொக்கா தொலைச்சிடுவேன். டேய், இப்ப பூமிகா உள்ள வருவா. ஒரே குத்து. யாரும் காட்டி கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது ஏடா கூடமா முயற்சி பண்ணீங்க, உங்க கழுத்தை எல்லாம் சீவிடுவேன். காட்டி கொடுக்க மாட்டீங்கல்ல? பயப்படாத, நான் வந்துட்டேன்ல. என்ன என்னடா சொல்றீங்க? என்ன அங்க இருக்கானா? நான் வந்துட்டேன்ல, பயப்படாதீங்க. என்னாச்சு? அவனால எங்கேயும் ஓட முடியாது. எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கண்ணுல மிளகா பொடி தூவிருக்கேன். அவனை பிடிக்கலாம், வாங்க. மெமரி கார்டு வேண்டாம், ஒண்ணு வேண்டாப்பா. வந்த வழியில முதல்ல தப்பிச்சு போனா போதும். அங்க இருக்கானா? இங்க இல்லக்கா. எல்லாரும் வாங்க, இங்கதான் இருக்கா. வாங்க. உன்கிட்ட மெமரி கார்டை யாரா வாங்கிட்டு வர சொன்னது? அடிக்காதீங்க அடிக்காதீங்க, சொல்லிடுறேன். ஐயோ அம்மா, சோலை அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா? எல்லாரும் அடிக்கடா அவனை. சரி சரி போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏண்டா சோலை அம்மா அர்ச்சனாக்காவை சுட சொன்னா சுட்டுருவியாடா? மெமரி கார்டை எடுத்துட்டு வர சொன்னா எல்லா பசங்களையும் கடத்திட்டு போயிடுவியா? பணம் கொடுத்தா யாரு எதை சொன்னாலும் நான் செய்வேன். சோலையம்மா பணம் கொடுத்தாங்க, அதான் நான் செஞ்சேன். ஓ
பணம் கொடுத்தா எதையும் செய்வியா? உன்னால சும்மா விடக்கூடாது. இன்னும் அடிக்கடா. நல்லா அடிங்க. டேய், நீ போய் கயிறு எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. டேய், நீ இப்படியே சும்மா விட மாட்டோம். உன்னை அர்ச்சனா கிட்ட ஒப்படைச்சு போலீஸ் வைக்க செய்ய சொல்றேன். டேய், சீக்கிரம் வாடா. நீங்க இப்படி விடாதீங்க. நல்லா அடிங்க. உன்னை அர்ச்சனா கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் உங்க கையும் காலும் போடுங்க. சச்சின் சீக்கிரம் வாடா. கட்டி போடுறா. கட்டி போடுங்க. நல்லா கட்டுங்க. கட்டாதீங்க கட்டாதீங்க கட்டுங்க. நல்லா டைட்டா கட்டுங்க. கட்டாதீங்கப்பா. ஐயோ என்ன விடுங்க, என்ன விடுங்கடா. வாங்க சார். மேடம், மாமா Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.